நம்ம வீட்டில் காய்கறிகளை வச்சு குருமா குழம்பு செஞ்சுருப்போம். ஆனால் ஒரு வித்தியாசமான முறையில் முட்டையை வச்சு ஒரு குருமா குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல முட்டையை வேக வைக்கணும் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த குருமா ரெடி பண்ணுறதுக்காக முட்டை வேக வைக்கணும். அதனால் அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு 6 முட்டை தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். அது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இந்த குருமா ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம நறுக்கலாம். வேக வச்ச முட்டையை உரித்து வச்சுருக்கோம். அந்த குருமா குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ அதை எப்படி தாளிக்கிறத பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு சோம்பு 1 ஸ்பூன் போட்டுறேன். அந்த சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் போடுறதுக்கு பிரிஞ்சி இலை 2, ஒரு துண்டு பட்டை. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா? அதை அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு எப்போவுமே நம்ம கல் உப்பு போடுவோம் இல்லையா? அதே மாதிரி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகாய், அதை அந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஏற்கனவே நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த 5 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளிலாம் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கோம். இந்த டைமில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கோம். காரத்துக்கு ஏற்கனவே நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் அதில் சேர்த்துக்கிறேன்.
குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு உரித்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டையை, அதை இப்போ அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 2 முட்டையை உடச்சி அதில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுற வேண்டியதுதான். அதோட முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. குழம்பு நல்லா கொதித்து முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.